இளைய தளபதி விஜயோட கடைசி படம் கோட், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அந்த படத்தில் நடித்து முடித்ததுக்கு அப்புறம் விஜய் நம்ம தமிழ் சினிமாவை விட்டு வெளியே போயிடுவார். அடுத்ததாக விஜய் ஃபுல் டைமாக அரசியல் பண்ண போகிறார். விஜயோட கடைசி படம் கோட், அது ஹிட்டும் ஆகணும், அடுத்த நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய பக்கா மாஸ்டர் பிளானை போட்டிருக்காரு விஜய். அதுக்காக விஜய் என்ன பண்ணுறாருன்னா, சிவகார்த்திகேயனை இந்த கோட்டு படத்தில் நடிக்க வச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் இந்த கோட்டு படத்தில் நடித்தாருன்னா சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் எல்லாருமே இந்த கோட்டு படத்தை பார்க்க வருவாங்க. அப்போது படம் பக்கா பிளாக் பஸ்டர். ரெண்டாவது, 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஜெயிக்கணும், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் ஆகணும் அப்படிங்கிறதுனால சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் எல்லாருமே விஜய்க்கு தானே ஓட்டு போடுவாங்க. அப்போது ஒன்று படமும் ஹிட்டு, ரெண்டாவது அடுத்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய். பக்கா மாஸ்டர் பிளான் போட்டார் விஜய். ஓகேங்களா? சரி, சிவகார்த்திகேயன் இந்த கோட் படத்தில் நடித்தாருன்னா பெரிய ரோல்லாம் கிடையாது சிவகார்த்திகேயனுக்கு. 1 நிமிஷம் ரோலு கிளைமேக்ஸில். விஜய் கூட 1 நிமிஷம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை விட்டு சிவகார்த்திகேயன் வெளியே போயிடுவார். என்னதான் சிவகார்த்திகேயன் இந்த கோட் படத்தில் நடித்தாலுமே விஜயோட மூஞ்சிக்காக, விஜயோட முகத்துக்காக மட்டும்தான் ரசிகர்கள் எல்லாருமே கோட்டு படத்தை பார்க்க வருவாங்க. சிவகார்த்திகேயனுக்கு பெருசாக இந்த படத்தில் பெரிய பேரே கிடைக்காது. ஓகேங்களா? அதனால் அடுத்த தளபதிலாம் சிவகார்த்திகேயன் பேர் வாங்க முடியாது. இன்னொன்று, பிஸ்மி என்ன சொல்கிறாருன்னா, வலைப்பேச்சு பிஸ்மி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோட்டு படம்லாம் ஒரு இத்து போன கதை. இந்த தயாரிப்பாளர்கள், இந்த ப்ரொடியூசர்ஸு, டைரக்டர், இவங்க எல்லாருமே போட்ட பணத்தை எப்படியாவது எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக இத்து போன கதையெல்லாம் படமாக எடுத்து அதை பேன் இண்டியா, அதாவது தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி அப்படின்னு தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த கோட்டு படத்தோட ஒரு சாங் வெளியே வந்துச்சு. அந்த சாங்கில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அந்த பாட்டை விஜய் அவரோட சொந்த குரலில் பாடுறாரு. ஆனால் அந்த பாட்டு பெருசாக ரீச்சும் ஆகலை. சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு விஜய்.